ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரமலான் ரெசிபியில் வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிற பட்டர் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு அகரகர் சேர்த்து மெல்ட் பண்ண வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு கூட 30 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கண்டன்ஸ் மில்க்கும் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாம கலக்கி எடுத்துக்கோங்க. இங்க அகர் மெல்ட் ஆயிடுச்சு. இதை இந்த பட்டர் மில்க்கு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஏற்கனவே கலந்து வச்ச கஸ்டர்ட் மில்க்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா 2 பிரெட் எடுத்து இந்த மாதிரி பீஸா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பிரெட் நல்லா சோக் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதும் ஒரு மிக்சி ஜார்ல பாதி அளவுக்கு சேர்த்து அடிச்சு ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. ஃபுல்லா சேர்த்து அடிச்சோம்னா கிச்சன்ல பெயிண்ட் அடிக்க வேண்டாம், மிக்சியே அடிச்சுக்கும். மீதி இருக்கிறதையும் மிக்சியில சேர்த்து அடிச்சு அதே பவுல்ல ஊத்திக்கலாம். லாஸ்டா என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை தூவி 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தா பட்டர் புட்டிங் ரெடி. இஃப்தாருக்கு இதை செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். வாயில வச்சாலே அப்படியே கரைஞ்சு போகும். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த பட்டர் புட்டிங் பிடிக்கும்னு சொல்லுங்க. தெரியாதவங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், பபாய்.